இந்த வீடியோல நாங்க இந்தியாவுல இப்ப டேக் டவுன் போயிட்டு இருக்கபடியா எல்லாருக்குமே இன்டர்நெட் தேவைப்படுது. இதுக்கு நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் எப்படி நாங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா நான் BSNL நெட்வொர்க் பத்தி தான் சொல்லுவேன். இந்த அடுத்த வீடியோல தான் நான் தொடர்ந்து ஒரு பேக்கேஜை சொல்ல போறேன். நீங்க அந்த வீடியோவை பார்க்கணும்னு சொன்னா இப்பவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்குள்ள நான் எல்லா ஆஃபர்ஸுமே நான் உங்களுக்கு வீடியோவா பண்ணி போட்டுருவேன். நீங்க அந்த நெட்வொர்க்கோட ஆஃபர்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே இப்போ யூடியூப்பில் இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் அன்லிமிட்டடாக இப்போ எல்லாருமே பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யூஸ் பண்ணணும்னா எங்கள்கிட்ட முக்கியமாக ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கணும். அதாவது நாங்கள் ஒரு வைஃபை கனெக்ஷன் வச்சுருக்கணும். இந்த வைஃபை கனெக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் BSNLோட ஒரு கனெக்ஷனாக இருக்கணும். அப்படியான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நியூ யூஸர்னு சொன்னால் நீங்கள் புதுசாக ஒரு ப்ராட்பேண்டை பை பண்ணுங்கள். பேக்கேஜுக்கு நீங்கள் எந்த வித காசுமே கட்ட போகிறதில்ல. அந்த புதுசாக வாங்க போகிற முடத்துக்கான பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது முழுக்க இந்த டேட்டா நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அன்லிமிட்டடாக டேட்டா கொடுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பாவிக்கிற 5 GBக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 Mbps ஸ்பீட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாவிக்க போகிற மிச்ச டேட்டாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 Mbps டேட்டா ஸ்பீட் கொடுப்பாங்க. நீங்கள் இருக்கிற டேட்டா நீங்கள் அன்லிமிட்டடாக 30 நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஆஃபர்ஸ் தான் இதில் இருக்குது. இதை நீங்கள் புதுசாக நீங்கள் ஒரு மொடம் பை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் BSNLோட நீங்கள் ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் பை பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் அவங்களோட காண்டாக்ட் நம்பர், அதாவது கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னு சொன்னாலும் அந்த பேக்கேஜை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். மொடமும் பை பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் அடுத்த நெட்வொர்க்கோட வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்.